இப்போ நீங்க எப்படி வாழ முடியாதுன்னா, அந்த நன்மை, தீமை அறிகிற அறிவுல இருந்து வாழ முடியாது. நீங்க வந்து கர்த்தரை அறிகிற அறிவுல இருந்தா நீங்க வாழணும். ஏன்னா, அதுதான் உங்க மேண்டேட்டா மாறிடுச்சு. இன்பில்டாவே மாறிட்டு. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த குட் அண்ட் ஈவில்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றத காட்டிலும், பிசாசு உங்கள ஏமாத்தி, குட் அண்ட் ஈவில் லைஃப்ல தான் இன்னும் உங்கள வாழ வச்சுட்டு இருக்கான். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பெட்ரோல் வண்டி இருக்கு. அந்த பெட்ரோல் வண்டியில என்னதான் பண்ணணும்? பெட்ரோல் தான் பண்ணணும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம டீசல் போட்டா என்ன ஆகும்? அது இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுடைய மேண்டேட் வந்து கர்த்தரை அறிகிற அறிவுல இருந்து வாழ தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய டிசைன். ஆனா அந்த டிசைனுக்கு மாறா நம்ம செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது. இத குறிச்சு நீங்க யோசிச்சோனே, அப்படியே அந்த கர்த்தருக்கு அறிவு, அந்த கர்த்தரை அறிகிற அறிவு இல்லையா? நான் வந்து இன்னும் குட் அண்ட் ஈவிலா தான் இருக்கேன்னு சொல்லி, உங்கள நீங்களே என்ன பண்ணாதீங்க. கில்ட்டி மைண்ட் செட்குள்ள போகாதீங்க. அது இன்னும் உங்கள என்னதான் பண்ணும்? காயப்படுத்தும். நீங்க தெரிஞ்சு அப்படி இருக்கீங்க நான் சொல்லல. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? உங்கள வஞ்சித்து இன்னும் குட் அண்ட் ஈவில் லைஃப்லயே உங்கள வாழ வச்சுட்டு இருக்கான். அந்த அறிவுல இருந்தா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உலகத்துல என்ன நடக்கு, இங்க என்ன நடக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்க இன்னும் வாழல. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, இது பிரச்சனை உங்க மேலே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், பிரச்சனை உங்க மேல கிடையாது. பிசாசு தான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவ்வளவு நாள் ஏமாத்தி வச்சுட்டே இருந்திருக்கான். ஸோ அதுதான் நம்ம யாத்ராகம் 22 அதிகாரத்துல பார்த்தோம். திருடன் வந்து என்ன பண்ணிட்டான்? அவன் திருடப்பட்டது, அவன் பிடிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா அவன் ரெட்டத்தனையா திரும்ப கொடுத்தாகணும். ஸோ இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து குட் அண்ட் ஈவில் லைஃப்ல இருந்து வாழ அழைக்கப்படலை. நீங்க கர்த்தரை அறிகிற அறிவுல இருந்து என்ன பண்ணிருக்கீங்க? வாழ அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா பிசாசு இவ்வளவு உங்களை வஞ்சித்து வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு பிடிபட்டுட்டான். ஸோ ஆண்டோட நியாயமும் நீதியும் இன்னைக்கு உங்க மேல வருது. நீங்க இது வரைக்கும் என்னெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, என்னெல்லாம் நீங்க வந்து அவமானப்பட்டிருக்கீங்க, உங்க வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் வந்து இரட்டைத்தனையாய் பலன் கொடுப்பாரு. ஹாய், ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். நம்ம ஒரு பிரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ்க்குள்ள நம்ம போகலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தங்கள் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உம்முடைய நீதியின் பாதையில எங்களை நடத்துங்க. இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. உம்முடைய சித்தம் இல்லாம அவங்க இங்க வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷருடைய இருதயம் உம்முடைய கரங்கள்ல இருக்குது. அவங்க இங்கிருந்து போகும்போது வெறுமையாய் போகாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உடைய ஞானத்திலே நிறைந்தவர்களாய் இங்கிருந்து போகணும்ப்பா. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. தேங்க்யூ மைட்டி ஃபாதர். நீங்க இன்னைக்கு எங்களோட பேச போற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வார்த்தைங்கிற விதை நல்ல நிலத்துல விதைஞ்சி அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. நீங்க இதுக்கு தயவு பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவர் எங்க மேல இருக்கட்டும். எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஷலோம். இந்த டபுள் பிளெஸிங் கான்ஃபரன்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இந்த இந்த கான்ஃபரன்ஸோட போஸ்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட நோக்கம் என்னன்னா, டபுள் பிளெஸிங், அதாவது ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஸோ இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பார்த்தோம்னா, இது வந்து பிப்ளிக்கல். இது வந்து சாதாரண ஏதோ புதுசா வந்த தியாலஜி அப்படிலாம் கிடையாது. இது வந்து பழைய உடன்படிக்கையில இருந்து வர்ற ஒரு பிளெஸிங். ஸோ இந்த ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ ஏசாயா 61 நம்ம வாசிக்கலாம். யாராவது இந்த ஏசாயா 61 வாசிக்கிறீங்களா? ராஜா, நீ வாசிக்கியா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே
துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்களை பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்றும் சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டைத்தனையான பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த இதில் நம்ம பார்த்தோம், என்னது, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையாய் பலன் வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது யாரை பார்த்து ஆண்டவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசுறாருன்னா, அவருடைய ஜனங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து ரொம்ப மனசோர்வு அடைஞ்சு நிறைய காயங்கள், இருதயத்தின் காயத்துல இருக்காங்க, ரொம்ப சிறுமைப்பட்டவர்களா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் வந்து இந்த வார்த்தைகள்லாம் அவர் பேசுறாரு. ஸோ இதை வந்து ஆண்டவர் வந்து அவருடைய ஜனங்களுக்கு பார்த்து பேசுகிற வார்த்தை. ஸோ இந்த இரட்டைத்தனையான ஆசீர்வாதம் அவர் எது கொடுக்குறாருன்னா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இந்த இரட்டைத்தனையான ஆசீர்வாதம், டபுள் பிளெஸிங் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் சொல்றேன். யாத்ராகமம் 22வது அதிகாரம் 4வது வசனம். அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். சரி, ஓகே. ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் வழி நடத்தணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து ஆண்டவர் எப்படி சால்வ் பண்றாரு, அதுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. அந்த நியாயப்பிரமாணத்துல ஒரு முக்கியமான கட்டளை என்னன்னா, ஒரு திருடன் அவன் வந்து ஆடையோ மாடையோ அவன் திருடிட்டான், அது அவன் கைங்களவும் மாட்டிட்டானா, அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 தனையா அவன் கொடுக்கணும். அவன் என்ன திருடுனானோ ஸோ அவன் வந்து 2 மடங்கு அவன் திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ டபுள் போர்ஷனா அவன் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு இன்ஹெரிட்டன்ஸா இருக்குது. இது போகும் இல்லாம பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தோம்னா அவனுடைய யூதரோட கல்ச்சர் என்னன்னா, அப்பா இருப்பாரு, அப்பாவுக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுல பையன் இருப்பான். பையனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் அவனுக்குன்னு தனியா ஒரு கொடுக்கப்படும். அவனுக்குன்னு தனியா ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படும். அது என்னன்னா, சேஷ்ட புத்திர பாகம்னா அவனுக்கு மட்டும் மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பங்கு வந்து ஒரு பங்கை வந்து அப்பா சொத்து பிரிச்சு கொடுக்குறாருன்னா, அந்த பையனுக்கு மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டு பங்கா கொடுப்பாரு. ஸோ டபுள் பிளெஸிங்கா போகும். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துலதான் யாக்கோபு என்ன பண்றான்னா, யாக்கோபு வந்து 2வது பையன், ஏசா தான் பையன். ஏசாட்ட தான் சேஷ்ட புத்திர பாகம் இருக்கு. அதாவது பிளெஸிங். அந்த பிளெஸிங்கிறது என்னன்னா, தி பிளெஸிங் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுமக்கிறது தான் அந்த காலத்துல ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஆண்டவருக்கு நிறைய பேர் ஊழியம் பண்றாங்க, ஒவ்வொரு விதமா ஊழியம் பண்றாங்க. ஸோ ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தாங்கிட்ட இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றதுதான் அவங்களுடைய ஒரு முக்கியமான வேலையா இருந்தது. அப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து அவருடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு பையனுக்கு கொடுக்குறாரு. இப்போ ஈசாக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஏசா, இன்னொன்னு யாக்கோபு. நியாயப்படி பார்த்தோம்னா யாருக்கு தான் வந்து அந்த ஆசீர்வாதம் போகணும் அப்படின்னா, பையன் அதாவது ஏசாக்கு தான் போகணும். ஆனா அந்த ஏசா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த கூழுக்காண்டி யாக்கோபுட்டு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். ஆனா யாக்கோபு என்ன பண்றான்னா, அது ரொம்ப வாஞ்சிச்சான். ஏன்னா ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு ரொம்ப வாஞ்சிச்சதுனால அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவனை வந்து ஒரு மாதிரி ஏமாத்தி தான் வாங்கிட்டான். ஆனா அவன் வாங்கினான். ஏன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அவன் வந்து என்ன பண்ணான், விரும்பினான்.
ஸோ தி பிளெஸ்ஸிங் அப்படி அதுல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிட்டான். ஸோ அந்த சிரேஷ்ட புத்திர பாகம்னா டபுள் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த டபுள் பிளெஸிங் அப்படிங்கிறது இன்னைக்கு கிரேஸ் ஸ்பீச்சஸ் வந்து பேசுற ஒரு விஷயம் கிடையாது. நியாயப்பிரமாணம்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஒரு வந்த விஷயம்தான் இந்த டபுள் பிளெஸிங். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த டபுள் பிளெஸிங் நமக்கு ஏன் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா, நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எப்படி அந்த ஐசாயா 61 நம்ம வாசிச்சோம். அந்த சிறுமைப்பட்டவர்களை வந்து என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து சுவிசேஷம் அறிவிச்சு அவங்களுக்கு வந்து காயம் கட்டி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி சீயோனிலே அவங்க என்ன பண்றாங்க சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறாரு. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்குறாரு, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாம் ஆல்ரெடி அவங்களுடைய பீப்புள் தான். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு, ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர் அவங்கள ரெஸ்டோர் பண்ணி அவங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையா பலன் கொடுக்குறாரு. இது ஒரு ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸை நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணிக்கலாம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஐசாயா 61 வந்து இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் என்மையில இருக்கிறான்னு சொல்லி அது ஒரு மெசேனிக் ஒரு பேசேஜ். ஜீசஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கான பேசேஜ். ஜீசஸை பத்தி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாம் நம்மளை பத்தியும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த பேசேஜை நம்மளும் எடுத்துக்கலாம். அந்த பேசேஜை நம்ம பிலீவ் பண்ணும்போது திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது அது நம்ம லைஃப்ல அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய ஆவியை பெற்றவர்களா இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதன் மூலம் நமக்கு என்ன வருதுன்னா சில வெட்கங்கள் ஏற்படுது, சில அவமானங்கள் ஏற்படுது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையாய் பலன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு நிறைய நேரம் வந்து டவுட் வரும். அது ஏன் நான் வந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன் அப்படி இருந்தாலும் ஏன் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்க மற்றவங்க ஆண்டவரை தெரியாத நபர்கள் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து எந்த அறிவுல இருந்து வாழ்வாங்க அப்படின்னா நன்மை தீமை அப்படிங்கிற அறிவுல இருந்து வாழ்வாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு உடன்படிக்கை அப்படின்னு என்னன்னு தெரியாது, கர்த்தரை அறிகிற அறிவுன்னு என்ன தெரியாது. அவங்க வந்து குட் அண்ட் ஈவில்ல இருந்து வாழ்வாங்க. எப்படி ஆதியில வந்து ஆதாம் வந்து குட் அண்ட் ஈவில் ஃப்ரூட் அவன் பறிச்சு சாப்பிட்றான். ஸோ அந்த மாதிரி இன்னைக்குமே நிறைய பேர் அந்த குட் அண்ட் ஈவில் ஃப்ரூட்டை தான் அவங்க அந்த லைஃப்ல தான் அவங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். ஓகேவா? எப்படி வந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் அந்த குட் அண்ட் ஈவில்ல ஒரு சாபகமான வாழ்க்கையில தான் நம்மளும் உட்கார்ந்து இருந்தோம். ஆனா ஆண்டவர் அங்கிருந்து நம்மளை ரச்சித்து கூட்டு வந்துட்டாரு. எப்படி இஸ்ரேல் மக்களை எகிப்துல இருந்து ஆண்டவர் ரச்சித்து கூட்டு வந்தாரு, ஒரு பஸ்கா மூலமா ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதோட ரத்தம் தொளிக்கப்பட்டு அங்கிருந்து ஆண்டவர் கூட்டு வந்தார். அதே மாதிரி நம்மளும் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த குட் அண்ட் ஈவில் லைஃப்ல இருந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த ரட்சிப்புன்னு ஒரு விஷயத்த ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துறாரு, சுவிசேஷத்தை நமக்கு தெரியப்படுத்துறது மூலமா நான் என்ன பண்றோம்னா இயேசு கிறிஸ்துவ நம்ம அறிஞ்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஒரு சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறோம். அப்போ அந்த வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம். அவங்க வந்து எப்படி எகிப்துல இருந்து வெளியே வந்து வனாந்தரம் இருந்தாங்க, ஆனா கானான் நோக்கி அவங்க போனோம். அடுத்தானே அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்னா இந்த வாழ்க்கையில இருந்து ஆண்டவரை அறியாத ஒரு குட் அண்ட் ஈவில் வாழ்க்கையில இருந்து நம்ம வெளியில வந்துருந்தோம். நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டீங்களோ, அவர் உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகரா நீங்க ஏத்துக்கொண்டீங்களோ, என்னைக்கு அந்த அவருடைய சரீரத்தையும் ரத்தத்திலையும் நீங்க பங்கு பெற்றீங்களோ, நீங்க அன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் பங்காளர்களா நீங்க மாறிட்டீங்க. ஓகேவா? நீங்க இன்னைக்கு ஒரு புதிய உடன்படிக்கையின் ஒரு பங்காளர்லாம் நீங்க இருக்கிறீங்க. புதிய உடன்படிக்கைகளை நீங்க வந்துட்டீங்க. இனிமே வந்து பழைய உடன்படிக்கைகளை நீங்க இல்ல. ஓகேவா? இந்த உடன்படிக்கை அப்படி நம்ம பார்க்கும்போது கவனன்ட் ஒரு எப்படி சொல்ல ஒரு அக்ரிமெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து பிசினஸ் டேர்ம். ரிலேஷன்ஷிப்ல கவனன்ட் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பர்சனலா ஒரு கவனன்ட் உண்டாயிட்டு இந்த கவனன்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படிதான் இருக்கணும்னா கர்த்தரை அறிகிற அறிவுல தான் நீங்க இருக்கணும். ஏன்னா உங்க மேண்டேட்டை இயேசு கிறிஸ்து அப்படி மாத்திட்டாரு. நீங்க இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவருடைய சொந்த ரட்சகரை நீங்க ஏத்துக்கிட்டு இந்த கம்யூனியன்ல அவருடைய சரீரத்திலையும் ரத்தத்திலையும் நீங்க பங்கேற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுறாரு. இப்போ நீங்க எப்படி வாழ முடியாதுன்னா அந்த நன்மை தீமை அறிகிற அறிவுல இருந்து வாழ முடியாது. நீங்க வந்து கர்த்தரை அறிகிற அறிவுல இருந்தா நீங்க வாழணும். ஏன்னா அதுதான் உங்க மேண்டேட்டா மாறிச்சு, இன்பில்டாவே மாறிட்டு. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த குட் அண்ட் ஈவில்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் பிசாசு உங்களை ஏமாத்தி குட் அண்ட் ஈவில் லைஃப்ல தான் இன்னும் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறான். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு பெட்ரோல் வண்டி இருக்கு. அந்த பெட்ரோல் வண்டியில என்னதான் பண்ணணும், பெட்ரோல் தான் பண்ணணும். ஆனா அதுக்கு மேல நம்ம டீசல் போட்டா என்ன ஆகும், அது இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுடைய மேண்டேட் வந்து கர்த்தரை அறிகிற அறிவுல இருந்து வாழ தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம்.
அதுதான் நம்மளுடைய டிசைன். ஆனா அந்த டிசைனுக்கு மாறா நம்ம செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது. இதை குறிச்சு நீங்க யோசிச்சானே அப்படியே அந்த கர்த்தருக்கு அறிவு, அந்த கர்த்தரை அறிகிற அறிவு இல்லையா, நான் வந்து இன்னும் குட் அண்ட் ஈவிலா இருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்களே என்ன பண்ணாங்க, கில்ட்டி மைண்ட் செட்டுக்குள்ள போவீங்க. அது இன்னும் உங்களை என்னதான் பண்ணும், காயப்படுத்தும். நீங்க தெரிஞ்சு அப்படி இருக்கீங்க நான் சொல்லல. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான், உங்களை வஞ்சித்து இன்னும் குட் அண்ட் ஈவில் லைஃப்லயே உங்களை வாழ வச்சிட்டு இருக்கான். அந்த அறிவுல இருந்தா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உலகத்துல என்ன நடக்கு, இங்க என்ன நடக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்க இன்னும் வாழல. சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, இது பிரச்சனை உங்க மேலே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், பிரச்சனை உங்க மேல கிடையாது. பிசாசு தான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான், இவ்வளவு நாள் ஏமாத்தி வச்சுட்டு இருந்திருக்கான். சோ அதுதான் நம்ம யாத்திராகம் 22 அதிகாரத்துல பார்த்தோம். திருடன் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் திருடப்பட்டது அவன் பிடிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா அவன் ரெட்டத்தனையா திரும்ப கொடுத்தாகணும். சோ இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து குட் அண்ட் ஈவில் லைஃப்ல இருந்து வாழ அழைக்கப்படல. நீங்க கர்த்தரை அறிகிற அறிவுல இருந்து என்ன பண்ணிருக்கீங்க, வாழ அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா பிசாசு இவ்வளவு நாள் உங்களை வஞ்சித்து வச்சிருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு பிடிபட்டுட்டான். சோ ஆண்டவருடைய நியாயமும் நீதியும் இன்னைக்கு உங்க மேல வருது. நீங்க இது வரைக்கும் என்னெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, என்னெல்லாம் நீங்க வந்து அவமானப்பட்டிருக்கீங்களோ, உங்க வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் வந்து இரட்டைத்தனையாய் பலன் கொடுப்பாரு. இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து கர்த்தரை அறிவில இருந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன இவ்வளவு நாள் மாறா எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா, குட் அண்ட் ஈவில் அந்த நன்மை தீமை அறிகிற அறிவுல இருந்து பிசாசு உங்களை ஏமாத்தி அதை வாழ வச்சதுனால என்ன நடந்திருக்குன்னா, உலகத்துல உங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஓகேவா? ஆனா உங்க லைஃப் மட்டும் எப்படி இருக்காது, நல்லா சரியா போகாது. அதனால சுத்தி இருக்கவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், பாக்குற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ஏசுன்னு போனானா, இப்ப என்னாச்சு அவன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்துவாங்க. உங்களை ரொம்ப டவுன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ராப்பரா வர வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட வர விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் அந்த அந்த குட் அண்ட் ஈவில நீங்க இருக்கிறதுனால, பிசாசு உங்களை அப்படி வாழ வச்சதுனால உங்களுக்கு ஒரு அவமானம், ஒரு வெட்கம், ஒரு லட்சியம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்ன பண்றாரு, அந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையான ஒரு பலன் கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே இவ்வளவு நாள் அப்படி வாழ்ந்துட்டேன், என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டுட்டு என்னை என்ன பண்ணுங்க, கர்த்தரை அறிகிற அறிவு கொடுன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுப்பாரு. ஏன் வந்து நம்ம கர்த்தரை அறிகிற அறிவை வாழணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி புதிய உடன்படிக்கைகளும் நம்ம வந்துட்டோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களை நாம் மாறிட்டோம். ஸோ இன்னும் அந்த நன்மை தீமை அறிகிற அறிவுல இருந்து நம்ம வாழக்கூடாது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணும், டெத்துக்கு நேரம் நம்மளை வழி நடத்தும். ஆண்டவர் நம்மளை அப்படி நம்மளை வந்து அப்படி உருவாக்கல. நம்ம வந்து கர்த்தரை அறிவுல இருந்து ஜீவ விருட்சத்துல இருந்து வாழதான் அழைக்கப்பட்டிருக்காரு. அதுக்குதான் அவர் நித்திய ஜீவனை கொடுத்தாரு. ஸோ அந்த நித்திய ஜீவன் அப்படின்னா என்னன்னா, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். ஸோ அதுதான் ஜீசஸ் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைச்சிருங்க, அப்பொழுது என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து கனி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால நமக்கு வந்து இந்த கர்த்தரை அறிகிற அறிவு முக்கியம். நம்ம இன்னும் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சில பேசேஜ் நம்ம படிக்கலாம். அது படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியும். என்னன்னா, இப்ப நம்ம யோபு கதையை பார்க்குறோம் அப்படின்னா, யோபு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோபு வந்து சன்மார்க்கனா இருந்தான். ஸோ அந்த சன்மார்க்கனும் எதோட சேர்ந்தது தான், அந்த குட் அண்ட் ஈவில்ல சேர்ந்தது தான். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், சன்மார்க்கன் துன்மார்க்கன், நல்லவன் கெட்டவன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா குட் அண்ட் ஈவில்ல வந்துடும். யோபு வந்து சன்மார்க்கன், நல்லவன் தான். ஆனா அவன் கேட்டகரி வேற. ஆனா ஆபிரகாம் இருக்கிறாரு, ஆபிரகாம் வந்து நீதிமான்ங்கிறதுனால ஏன் அவன் நீதிமான்னா, அவன் ஆண்டவரை அறிஞ்சிருந்தான். உடன்படிக்கையின் மூலமா பர்சனலா அவன் அறிஞ்சிருந்தான். யோபுக்கு வந்து பர்சனலா ஆண்டவரை தெரியாது. ஆனா தன்னுடைய மனசாட்சி நிமித்தம் நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. எப்படி கெட்டவங்க இருக்காங்களோ அதே மாதிரி நல்லவங்க இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்கன் தான் யோபு. அவனுக்கு வந்து ஆண்டவரை குறித்து அறிவு இல்லை. ஆனா நன்மை தீமை அறிவு இருந்ததுனால பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான், வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டுட்டான். இப்ப யோபுக்கு என்ன பிரச்சனை, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாததுனாலதான் அவன் வந்து நிறைய என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்மளும் அதே மாதிரிதான் இந்த குட் அண்ட் ஈவில்ல அந்த நாலேஜ்ல இருக்கும்போது நிறைய புலம்புவோம். நமக்கு என்ன நடக்குன்னே புரியாது. ஏன் ஆண்டவருக்கு வந்து ஆண்டவர் வந்து நிஜமாவே நம்மளை பாக்குறாரா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பம் இருக்கும், நிறைய புலம்ப ஆரம்பிப்போம். அதே மாதிரிதான் என்ன பண்றான், யோபு வந்து நிறைய புலம்பி சொல்றான். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய உண்மையாவே அவன் ஒன்றும் பண்ணலதான். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுறாரு. அந்த புயல் காத்துல இருந்து அவன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் ஓகே ஆண்டவர் இது பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு விஷயம், ஒரு முடிவுக்கு வரான். என்னன்னா, அவன் என்ன இடத்துக்கு வரான்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாதுன்னு சொல்லி அவன் முடிவுக்கு வரான். இப்ப வந்து அவனுக்கு ஒரு அறிவு வந்துட்டு, நம்ம அதை வாசிப்போம். யோபு 42வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். யோபு 42வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக,
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சோ இதுவரைக்கும் அவனுக்கு என்ன இல்லைன்னா கர்த்தரை குறிச்ச ஒரு தெளிவான அறிவு இல்லாம இருந்திருக்கான். என்னைக்கு அவன் வாழ்க்கையில கர்த்தரை குறிச்ச ஒரு அறிவு வந்துச்சு, அவருடைய வார்த்தை முக்கியமா சொல்லணும்னா எப்போ ஆண்டவர் வந்து யோபு கிட்ட பேசினாரோ அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், அவன் ஆண்டவர் அறிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவன் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன பண்றான்னா அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. ஆஹ் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வரான். சோ அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டைத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். சோ அவனுக்கு எப்போ வந்து இரட்டைத்தனையாய் வருது அப்படின்னா, அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது அவர் வந்து சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி அவனை ஆண்டவர் அவன் அறிந்து கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு, இரட்டைத்தனையா எல்லாத்தையும் திரும்ப அவனுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. சோ இதே மாதிரிதான் என்ன நடக்குன்னா, ஏன் ஆனா அதுக்கு இடையில அவனுக்கு லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ட்ரிபுலேஷன் பீரியட் இருந்துச்சு, ஒரு உபத்திரவம் பீரியட் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் இன்னும் ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளல. ஆண்டவருடைய வார்த்தை வந்து அவன் வாழ்க்கையில போகாததுனால, அவனுக்கு ஆண்டவரை குறிச்ச அறிவு இல்லாததுனால, அவனால இந்த பிளெஸிங்ஸ் என்ன பண்ண முடியல, ரிசீவ் பண்ண முடியல. இதை எப்படி நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, நம்ம இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்காலாக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து திசை சீமையின் மேலும் சிக்கலாக்கின் மேலும் விழுந்து சிக்கலாக்கை கொள்ளையடைத்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சோ இப்ப என்னன்னா, தாவீதோட எல்லா சொத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய மனைவிகளையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த அமலேக்கியர் அப்படிங்கிறவங்க வந்து அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன பிறகு தாவீது என்ன பண்றான்னா, 8வது வசனத்துல தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சோ இதுதான் ஒரு ஒரு யோபுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசமே. யோபு வந்து அவன்கிட்ட இருக்கிற எல்லாம் இழந்துட்டான். அதே மாதிரி தாவீதும் என்ன பண்றான், அவன்கிட்ட இருக்க எல்லாம் இழந்துட்டான். ஆனா இங்க யோபு வந்து என்ன கன்ஃபஸ் பண்ணிட்டான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி கர்த்தரை குறிச்ச அறிவே இல்லாம என்ன பண்ணிட்டான்னா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டான். விட்டதுனால அது விட்டுட்டான் அப்படிங்கிறத அவனுக்கு அது புரியல, அங்க என்ன நடக்குனே புரியல, கர்த்தரை பத்தி தெரியல, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாததுனால அவன் குட் அண்ட் ஈவில் அந்த நாலேஜ்ல இருந்தனால அவன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டான். அதனால என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஒரு ட்ரிபுலேஷன் பீரியட் வந்து ரொம்ப லாங்கா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கர்த்தரை அறிந்து கொண்டான், கர்த்தர் அவருக்கு இரட்டைத்தனையா எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா சேம் சினாரியா தான் தாவீதுக்கும் நடக்குது. எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனோட பிள்ளைகள், அவனுடைய பொருட்கள், அவனுடைய மனைவி எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கூட்டு போயிட்டாங்க. ஆனா தாவீதுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இருந்ததுனால அவனுக்கும் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை, மெயினா ஆண்டவருக்கு அவனுக்கு உடன்படிக்கை இருந்துச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறான், ஆண்டவரே அதை நான் பின்தொடர்வேனா, அதை நான் பிடிப்பேனான்னு கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதேதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க, நீ உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையாய் பலன் வரும். யோபுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாதனால அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனா தாவீதுக்கு கர்த்தரை அறிஞ்சிருந்ததுனால அவனுக்கு டைம் எடுக்கல. சோ நீங்களும் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள போங்க. நீங்க ஆல்ரெடி நியூ கவனன்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீங்க இன்னும் என்ன பண்ண முடியாது, அந்த குட் அண்ட் ஈவிலே நீங்க வந்து பிசாஸ் வந்து உங்களை வச்சிருக்க முடியாது. ஏன்னா அது உங்களுடைய மேண்டேட் கிடையாது. நீங்க கர்த்தரை அறிக்கையில வரும்போதுதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, நீங்க இழந்து போன எல்லாத்தையும் இரட்டைத்தனையா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பிளெஸிங்ஸ்குள்ள, அந்த டபுள் பிளெஸிங்ஸ்குள்ள நீங்க என்டர் ஆக முடியும். சோ எப்படிதான் அந்த கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள நம்ம போறது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை தான். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது என்னதான், இந்த பைபிள் தான். ஓகேவா, இதுலதான் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இருக்கு. ஆண்டோடைய ஆசீர்வாதம், ஆண்டோடைய வார்த்தை, சத்தியம் எல்லாமே இன்னைக்கு இதுல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, அன்னைக்கு வந்து யோபு கிட்ட பைபிளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தாவீது பைபிள் இருந்துச்சு. சோ யோபு இருந்த காலம் வந்து ஆபிரகாமின் காலம் சொல்றாங்க. அன்னைக்கு வந்து பைபிள் கூட கிடையாது. அதனால யோபுக்கு வந்து கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை, ஆண்டவரே வந்து பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம கையில இருக்குது. ஆண்டவரை இதுல இருந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம், நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவே என்னதான் பண்றாரு, அவர் வந்து ஞானத்திலும் என்ன பண்றாரு, ஆண்டரை குறிச்சு தினமும் வந்து அந்த விருத்தி அடைஞ்சிட்டு வர்றாரு. எப்படிதான் விருத்தி அடைஞ்சாருன்னா, இந்த பைபிளை படிச்சுதான்
அவர் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறார். ஸோ இந்த பைபிள், இந்த வார்த்தை கரெக்டா சொல்லலாம், இந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒரு லோகோஸ் வேர்டு. இந்த லோகோஸ் வேர்டு வந்து என்ன பண்ணா, ரேமா வேர்டுக்கு நேரா உங்களை அழைத்து கொண்டு செல்லும். ஸோ கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சிருங்க. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ணுங்க. மெயினா இந்த இடத்துல டபுள் பிளெஸிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஆண்டவர் அந்த இடத்துல எந்த மாதிரி வெளிப்படுறாரு அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர், த லார்ட் ஆஃப் த ஹோஸ்டா வெளிப்படுறாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து முதல்ல எங்க அந்த லார்ட் ஆஃப் த ஹோஸ்ட் வருதுன்னு பார்த்தோன்னா, அன்னாள் அப்படிங்கிறதா அவங்களோட பிள்ளைகளுக்காக பிள்ளை அவங்களுக்கு பிள்ளை இல்லாம இருக்கு, பிள்ளைக்காக அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க தான் தடவை இந்த வார்த்தையை வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எங்கெல்லாம் தடவை அது இன்ட்ரடியூஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஆண்டோடைய வல்லமை வெளிப்படும். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு, 99 வயசுலயும் ஆண்டவர் வந்து அவருக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார் அப்படிங்கறத ஆண்டவர் காட்டுறதுக்காக எல் ஷடாய், நான் சர்வ வல்லமை இல்லைன்னு சொல்லி அவனுக்கு காட்டுறாரு. ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு சர்வ வல்லமையுள்ளவரா வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் நீங்க இழந்து போனதெல்லாம் நீங்க வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தரை ஒரு சேனைகளின் கர்த்தரை நீங்க அந்த அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல, அந்த ஒரு டைமென்ஷன்ல வந்து நீங்க அவரை அட்ரஸ் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணலாம், நீங்க இழந்து போன உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான நீங்க பலனை நீங்க பார்க்கலாம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க என்டர் ஆக முடியும். ஸோ காடை வந்து நம்ம வந்து வெறும் ஒன் டைமென்ஷன்ல மட்டும் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம்னா பிரச்சனை. எல்ஷடாயை மட்டும் பார்த்துட்டே இருக்க முடியாது. அவரை ஒரு ஹீலராகவும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய விதமா வெளிப்படுறாரு. என்னை காண்கிற தேவன் சொல்லி அவரு வெளிப்படுத்துறாங்க. அப்படி சொல்லி இப்படி நிறைய விஷயத்துல அவர் வெளிப்படுறாரு. ஸோ அதுல முக்கியமான விஷயம் தான் இந்த சேனைகளின் கர்த்தர். ஓகேவா? சேனைகளின் கர்த்தரா அவர் வந்து வெளிப்படுறாரு. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுங்க. எங்கெல்லாம் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கோ அதெல்லாம் எடுத்து ரீட் பண்ணுங்க. சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, பெருக்கத்தின் கர்த்தர்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, அவரை ஒரு பெருக்கத்தின் கர்த்தரா, சேனைகளின் கர்த்தரா நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. அந்த ஒரு டைமென்ஷனுக்குள்ள நீங்க என்டர் ஆகுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும். முக்கியமா பைபிளை நிறைய ரீட் பண்ணுங்க. ஓகே, பைபிளை திரும்ப திரும்ப படிங்க. இல்லைன்னா அந்த ஐசாயா 61 திரும்ப திரும்ப நீங்க படிக்கும்போது அது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும்னா, அந்த லோகோஸா இருக்கிற வார்த்தை, அதாவது வார்த்தை வந்து மாமிசமாய் மாறும். மாமிசம்னா அது பிசிக்கலா மாறும். நீங்க திரும்ப திரும்ப படிக்க 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 அது என்ன பண்ணும், மாமிசமாய் மாறும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, உலகம் இருக்கு. உலக ஆதியில நம்ம பார்க்கும்போது உலகம் வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. அதுக்கு மேல ஆவியனா அசைவாடி கொண்டிருக்கிற ஜலத்தின் மேல ஆண்டவர் பேசும்போது அங்க என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்கு. ஆண்டவர் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தின் பண்ணி தான் உங்களையும் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையும் என்ன ஒரு ஒழுங்கின்மையா இருக்கு, அது சரியா இல்லை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க அங்க அதை பார்த்து பேசுங்க. ஆவியானவர் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. எங்க ஒழுங்கின்மையா இருக்கோ அது மேல அவர் அசைவாடுறாரு. நீங்க பேசும்போது ஆண்டவர் அவரை போலவே உங்களை படைச்சதுனால உங்களுடைய வார்த்தையிலும் வல்லமை வச்சிருக்கிறாரு. ஜீவனையும் மரணத்தையும் உங்களுடைய நாவில வச்சிருக்கிறாரு. அதோட அதிகாரத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஜீவனை பேசுங்க, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து கடன் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போய் பேச அவசியம் இல்லை. கடன் இருக்கா அந்த இடத்துல நீங்க என்ன பேசுனா, ப்ராஸ்பரிட்டியை பேசணும். நோய் இருக்கா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஹீலிங்கை பேசுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுங்க. உங்க வார்த்தை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. பைபிள் படிங்க, உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதுல இருந்து விசுவாசிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, வார்த்தையை பேசுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் எனக்கு இரட்டைத்தனையா பலன் கொடுப்பான்னு சொல்லி உங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துவார், ஒரு பெரிய பிளெஸிங்ஸை கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியா இந்த திருவிருந்து முடிச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். திருவிருந்து வச்சிருக்கவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த திருவிருந்து பத்தி போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன். இது வந்து ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் சொல்ல முடியாது, ஒரு உடன்படிக்கையை சீல் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? நீங்க பைபிள்ல எங்கெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு ஃபுட் இருக்கும். அந்த ஃபுட்டு முடிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து அந்த ப்ராமிஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அந்த ப்ராமிஸ் வந்து ரிலீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆபிரகாம் வீட்டில் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ப்ராமிஸை ரிலீஸ் பண்றாரு. இன்னும் உற்பவ காலகட்டத்துல சாரா வந்து உனக்கு ஈசாக்குன்னு ஒரு பையனை பத்தி கொடுப்பான்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஃபுட்டுல என்ன பண்ணுதுன்னா உடன்படிக்கை சீல் ஆகி அங்க இருந்து ப்ராமிஸ் ரிலீஸ் ஆகுது. ஏசு கிறிஸ்துவும் அதே தான் பண்றாரு. புதிய உடன்படிக்கை என்ன பண்றாருன்னா அந்த ஃபுட்டு மூலமா சீல் பண்றாரு. இது என்னுடைய சரீரமா இருக்குது, இதனுடைய ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு.
இதை நீங்க சாப்பிடும்போது என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு இந்த மெசேஜ் நீங்க கேட்டிருக்கிறீங்க, இவ்வளவு வார்த்தைகள் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இதை விசுவாசி நீங்க இதை எடுக்கும்போது இது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கூட நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணி அது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து கிறிஸ்துவோட என்னது, இயேசு கிறிஸ்துவோட சரீரம் மாதிரி இல்ல, இது அவருடைய சரீரம். அதே மாதிரி இது அவருடைய ரத்தம். ரத்தம் மாதிரி கிடையாது, இது அவருடைய ரத்தமா இருக்குது. அதுதான் அவர் சொல்றாரு. அவருடைய சரீரமாகவும் அவருடைய ரத்தத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, எடுங்க. நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இதை நம்ம எடுப்போம். நன்றி பிதாவே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த டபுள் பிளெஸிங், இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க கிரியை செய்யுங்க. நாங்க பேசும்போது எங்க வார்த்தை மட்டும் போகாம அதோட சேர்ந்து ஆவியும் வல்லமையும் சேர்ந்து போகிறது. இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவனை நான் பேசுகிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் உண்டாகும்னு நினைக்குதோ அங்கெல்லாம் மாற்றங்கள் உண்டாகட்டும். எங்கெல்லாம் அவங்க வெட்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இரட்டைத்தனையாய் பலன் உண்டாகட்டும்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிசாசு அவங்களை வஞ்சித்து வைத்திருக்கிற அந்த நன்மை தீமை அறிகிறது அவங்களை விடுதலையாக்கி உடைய கர்த்தரை அறிகிற அறிவுகளாக அவங்களை நடத்துங்க. நீங்க எங்களுக்காக சிந்தி உங்களுடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். இது அநேகருக்காக சிந்தப்பட்ட உங்களுடைய ரத்தமா இருக்குது. இந்த ரத்தத்தின் மூலமா உங்களுக்கு புதிய உடன்படிக்கை எங்களோட ஏற்படுத்தியிருக்கிறீங்கப்பா. எங்களுடைய பழையவைகள் எல்லாம் கலைந்து போட்டு எங்களை புதிதாக்குங்க, எங்களை மறுரூபமாக்குங்க. ஓகே ஓகே, நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸை நம்ம முடிச்சிருவோம். நன்றி பிதாவே, இந்த கான்ஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறான்ப்பா. உங்களுடைய ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படிங்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க. அதை நாங்கள் உணரணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் நாவில நீங்க ஜீவனை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் விசுவாச எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய டபுள் பிளஸிங் இன்னைக்கே ஓப்பன் ஆகுண்டுப்பா. உங்களுடைய நாமத்தினால அவங்க வாழ்க்கையில எல்லாம் டோர்ஸ் ஓப்பன் ஆகட்டும். எந்தெந்த டோர்லாம் அடைச்சிருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். இது வரைக்கும் இருந்தது போல இனி அவங்க வாழ்க்கை இல்லாம உங்களை வேற ஒரு ஹைட்டுக்கு நீங்க கொண்டு போங்கப்பா. இது வரைக்கும் உங்களுக்கு காத்திருந்தாங்கப்பா. உங்களுக்கு காத்திருக்கிறவங்க ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அவங்க வந்து புது பலனையும் அடைஞ்சு உயரவும் பறப்பாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் நீங்க புது பலனை கொடுங்கப்பா. ஒரு நியூ ஸ்ட்ரென்த் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மைட்டி ஃபாதர். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. The name of Lord Yeshua. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஷலோம். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.